தமிழரசு சொல்லு. வணக்கம், என் பேர் ஷீலா. என் கணவர் பேர் கார்த்திகேசு. நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். எனக்கு கல்யாணம் பண்ணி 13 வருஷம் ஆச்சு. எனக்கு பேபி கிடைக்க கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனால் நான் 4 வாட்டி ஐவிஎஃப் செஞ்சேன் மலேசியாவிலே. எனக்கு எதுவுமே கைக்கூடி வரல. எல்லாமே பாசிட்டிவ் ஆகி எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நாங்கள் வம்சம் ஃபெர்டிலிட்டி டாக்டர் சத்யாவை பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே சென்னைக்கு வந்தோம். இங்கே சென்னைக்கு வந்து டாக்டர் அருணா நாங்கள் பார்த்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து நாங்கள் 5வது ஐவிஎஃப் செஞ்சோம். பாசிட்டிவ் ஆகி 2 மாதம் ஆகி திருப்பியும் பேபி இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நான் 6வது ஐவிஎஃப் எனக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி டாக்டர் அருணா எனக்கு ரொம்ப பக்கத்துணையாக இருந்தாங்க. ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டாக்டர் அருணா அதை கண்டிப்பாக கிடைக்குமா, உன்னால் முடியும், இந்த வாட்டி நம்பிக்கை வை, நான் உனக்கு நல்லபடியாக நான் செஞ்சு கொடுக்குறேன்னு என்னோடய 6வது ஐவிஎஃப் எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி எனக்கு சக்ஸஸாக ஆக்கி கொடுத்து இப்போ எனக்கு 2 ட்வின்ஸ் பேபி, ஒரு பாய் ஒரு கேர்ள். மலேசியாவில் நாங்கள் 2 ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். மொதல் ஹாஸ்பிட்டல் நான் 2 வாட்டி ஐவிஎஃப் செஞ்சேன். அங்கே எனக்கு முட்டை வளர்ச்சி இல்லை, எனக்கு பீரியட் ப்ராப்ளம் PCOS இருந்தாங்க. அதுக்காண்டி ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கே இது பண்ணோம். அப்போயே எனக்கு அங்கே கைக்கூடி எதுவுமே வரல. அப்போ திருப்பி 2வது ஹாஸ்பிட்டல்லையும் அங்கேயும் நான் 2 வாட்டி ஐவிஎஃப் செஞ்சேன். அங்கேயும் எனக்கு அதே தான் சொன்னாங்க, முட்டை வளர்ச்சி இல்லை, PCOS ப்ராப்ளம். அப்புறம் என்னன்னே கண்டுபிடிக்க முடியலன்ட்டு ஒரு டாக்டரே சொல்லிட்டாரு. என்னன்னா திருப்பியும் நீங்கள் காசு கட்டுங்க, நம்ம திருப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோன்ட்டாங்க. அதனால எனக்கு விருப்பம் இல்லை, எவ்வளோ காசு தான் நாங்களும் வெளியாக்குறது. அதனால் நாங்கள் டாக்டர் சத்யாவை பார்த்து அவங்ககிட்ட போய் என்னோடய பிரச்சனைலாம் சொல்லி அவங்களும் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. நீ வாமா என் கூட, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி டாக்டர் சத்யா மூலியமாக தான் நாங்கள் அங்கே வந்தோம். இங்கே எனக்கு உண்மையிலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி 3 மாதம் வரைக்கும் நான் இங்கே இருந்து எனக்கு சர்க்குலேஷனாக போட்டு அதுக்கப்புறம் தான் நான் எங்கள் ஊருக்கே கிளம்புனேன். மலேசியாவுக்கு சேஃபாக என்னை அனுப்பி போட்டாங்க டாக்டர் அருணா. அப்படியே ஒரு உயிரே நான் தாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பயம். எப்படி நான் கொண்டுட்டு போகிறேன், எப்படி கடைசி வரைக்கும் நான் கண்டிப்பாக நான் இதை கொண்டுட்டு போகணும், கண்டிப்பாக நான் 2 பிள்ளைங்க நான் பெற்று எடுக்கணும் அப்படின்ட்டு போராட்டம். 2 பிள்ளைங்களும் என் வயிற்றில் இருக்கும்போது நான் ரொம்ப போராட்டம், ரொம்ப பயப்படுவேன். பிள்ளைங்க முண்டல்னா பயப்படுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அந்த டைமில், ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிள்ளைங்க பிறந்து வெளியே வந்தானே தான் எனக்கு பிள்ளைங்க கொஞ்சம் பார்த்தானே தான் சந்தோஷமே நான் அடைஞ்சோம். தாங்க முடியாத சந்தோஷம், அது நான் சொல்ல முடியாத சந்தோஷம். அதனால் நானும் என் வீட்டுக்காரும் ஒரு அப்பா அம்மா அந்த அந்த ஒரு இது கிடச்சிருக்கு, அப்பா அம்மான்ட்டு ஒரு பேர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வேலையில் நான் வம்சம் ஃபெர்டிலிட்டி டாக்டர் சத்யாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். டாக்டர் அருணா, டாக்டர் தனா, அப்புறம் எங்களோட எல்லா நர்ஸ் என்னை இங்கே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா எல்லாமே அருமையானவங்க, எங்கள் டாக்டர்ஸு நர்ஸ் எல்லாமே அருமையானவங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தேன் நானும் இங்கே. எல்லாத்துக்குமே நன்றி. தேங்க்யூ.